ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரை நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகிறது. 1,50,44,490 பேர் 2015ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற 7வது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 12,134 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று கொண்டு செல்லப்பட்டதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. யாழ் மாவட்டத்தின் 11 தேர்தல் தொகுதிகளில் நாளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவிக்கிறார். வாக்கெடுப்பு நிலையங்கள் அனைத்தும் சீராக அமைக்கப்பட்ட இந்த நிலையில் உண்மையில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் துரிதமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எங்களால் தற்பொழுது கையாளப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் யாழ் மாவட்டத்தினுடைய வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக யாழ் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பும் தற்பொழுது பலப்படுத்தப்பட்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் போஸ்ட் குலாத்திரி ஆகிய நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் நியூஸ் போஸ்டோடு இணைந்திருங்கள். யாழ்ப்பாணத்தில் விக்னேஸ்வரன் கஜீபன். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு இந்த வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்று காலை முதல் நண்பர்கள் வரை கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து அனைத்து வாக்குப்பட்டிகளும் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று என்றுமில்லாதவாறு கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் பாதுகாப்பு கடமையிலே அதிக அளவிலே இங்கு இருப்பதனை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற அனைத்து தேர்தல் தொடர்பான தகவல்கள் மற்றும் முடிவுகளை நாங்கள் உடனுக்குடனாக நியூஸ் பஸ்ட் இணைந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் அலுவலக வளாகத்திலிருந்து ஞானசங்கரி சப்தசங்கரி. நாளை தினம் நடைபெற இருக்கின்றதான ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் எங்களுடைய மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 79,086 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிப்பதற்காக 96 வாக்களிப்பு நிலையங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 96 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் என்பன சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஊடாக அந்தந்த வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 3 நிர்வாக மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 2,53,058 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று 130 வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கான வாக்களிப்பு பெட்டிகள் மற்றும் அதனுடன் இணைந்த அனைத்து ஆவணங்களையும் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 130 வாக்களிப்பு நிலையங்களுக்குமான உத்தியோகத்தர்கள் 50 பஸ் வண்டிகளிலே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் இந்த முற்பகல் கொண்டு செல்லப்பட்டதாக அவரது வவுனியா செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் வவுனியா மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று காலையிலிருந்து வவுனியா மாவட்ட செயலகத்திலிருந்து அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அங்கு நாளை காலை வாக்களிப்பதற்கான அனைத்து செயற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களிலும் அதேவேளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்னாலும் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உடனுக்குடனான முடிவுகளை வழங்குவதற்காக நாங்கள் வவுனியா மாவட்டத்திலே தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவரத்தினம் கபிலநாத். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மன்னாரிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பெட்டிகள் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது அலுவலக செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் தற்போது மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மன்னார் மாவட்ட செயலகத்திலே விசேட
பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நாளை தினம் 78,433 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 70 வாக்கெடுப்பு நிலையங்களிலே வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளன. நாளைய தினம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கள நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக நியூஸ் இணைந்திருங்கள். நியூஸ் செய்திகளுக்காக மன்னார் மாவட்டத்திலிருந்து ராசுதுரை கேவுகள். திருகோணமலை மாவட்டத்தில் 285 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்குப்பெட்டிகள் இன்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பூர்வாங்க ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் யாவும் போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் வாக்குப்பட்டிகள் யாவும் எடுத்து வரப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டங்களில் பல பிரதேசங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை நாளை நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலின் செய்திகளை உடனுக்குடன் தருவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக திருவண்ணாமலை கிண்ணியா மகளிர் கல்லூரியின் வாக்களிப்பு நிலையத்திலிருந்து ஆஷிக் அப்துல் வதூத். 3 தேர்தல் தொகுதிகளை உள்ளடக்கிய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வாக்களிப்பு நிலையங்களிலும் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு, அதாவது 414 வாக்களிப்பு நிலையங்களுக்கு தற்போது வாக்குப்பட்டிகள் அனுப்பப்பட்டு அதேபோன்று வாக்குப்பட்டிகள் வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளன. நியூஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து சாமி தம்பி ரவீந்திரன். 4,65,757 வாக்காளர்களை கொண்ட திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியடைந்துள்ளன. கொழும்பு டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரி மற்றும் ராயல் கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் சகிதம் அதிகாரிகள் இந்த பிற்பகல் அனுப்பி வைக்கப்பட்டனர். 16 லட்சம் பேர் கொழும்பு மாவட்டத்தில் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 1076 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக கொழும்பு மாவட்டத்தில் 1076 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகளை விநியோகிக்கும் நிறுவனங்களாக கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரிகள் நியமிக்கப்பட்டுள்ளன. இது எவ்வாறு இருப்பினும் தேர்தல் தொடர்பாக பாதுகாப்பு நடவடிக்கையில் போலீசார், இராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஈடுபடுமால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் ஃபெஸ்ட் ஆனது தொடர்ந்தும் தேர்தல் தொடர்பான கள நிலவரங்களை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. கொழும்பிலிருந்து எஹியா அர்ஹம். கம்பஹா மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் இன்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. பொருட்கள் கொண்டு செல்லல் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் பயணிப்பதற்காக போக்குவரத்து பிரிவினால் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாளை காலை 7 மணி அளவில் அனைத்து வாக்காளர்களும் வருகை தந்து தங்களுடைய வாக்கினை சுதந்திரமாக அளிக்க முடியும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள 411 வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் சகிதம் அதிகாரிகள் இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 4,62,911 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை 9:30க்கு முதலாவது வாக்குப்பட்டி விநியோகிக்கப்பட்டது. 9:30க்கே முதலாவது வாக்குப்பட்டி இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. அது முல்கிரிகல தேர்தல் தொகுதிக்கான வாக்குப்பட்டியாகும். வயக்கந்தவளை வித்தியாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பட்டியே இங்கிருந்து மிக நீண்ட தூரம் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பட்டியாகும். இன்று இந்த வாக்குப்பட்டிகள் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டதுடன் நாளை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. 3,07,125 பேர் புறநறுவை மாவட்டத்தில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். புறநறுவை மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் இன்று காலை கொண்டு செல்லப்பட்டன. மின்னேரியா, மெதிரிகிரிய மற்றும் புறநறுவை ஆகிய 3 தேர்தல் தொகுதிகளை கொண்ட புறநறுவை மாவட்டத்தில் 288 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நாளை நடைபெற உள்ளது. தற்போது நான் இருக்கின்ற இந்த பிரதேசம் புலத்திசிபுர தேசிய கல்வியற் கல்லூரி. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான புலனறுவை மாவட்டத்தின் வாக்களிப்பு பட்டிகள் அனைத்தும் இந்த பிரதான நிலையத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 288 வாக்களிப்பு நிலையங்களை கொண்ட இந்த தேர்தல் தொகுதிகளில் 3,07,125 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இன்று முற்பகல் 11:50 மணி அளவில் இந்த பிரதேசத்திலிருந்து 288 தேர்தல் தொகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆங்காங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளமை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து வந்தீர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக புலனறுவை மாவட்டத்திலிருந்து ஜூடின் சிந்துஜன். அனுராதபுரம் மாவட்டத்துக்கான வாக்குப்பட்டிகள் அந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 608 வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டன. மாத்தறை மாவட்டத்தில் 455 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக நாளை தினம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாத்தறை மாவட்டத்தில் அனைத்து தயார்படுத்தல்களும் நிறைவு பெற்றுள்ளன.
வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்வதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று இப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசாரும் இராணுவத்தினரும் விசேட அதிரடிப்படையினரும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் மாத்தறை மாவட்டத்திலிருந்து வழங்குவதற்கு எமது குழுவினர் தயாராக இருக்கின்றனர். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக அப்ராசியிலிருந்து நாகேந்திரன். காலி மாவட்டத்திலும் தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் இன்று பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தில் 5,53,009 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். புத்தளம் நகரில் அமைக்கப்பட்டிருந்த 3 மத்திய நிலையங்களிலிருந்து மாவட்டத்தில் உள்ள சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கு பெட்டிகள் யாவும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பெட்டிகளை கொண்டு செல்லும் பொழுது போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சகல செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் பெஸ்ட் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து எம் ஏ காசிம். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கேகாலை மாவட்டத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கேகாலை மாவட்டத்தில் 6,49,878 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 5,34,150 வாக்காளர்கள் நுவரெலியா மாவட்டத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கிறார். வாக்குப்பெட்டிகள் சகிதம் அதிகாரிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 423 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதோடு அங்கே கடமை புரிய இருக்கின்ற ஊழியர்களும் பணியாளர்களும் கடமைக்கு சமூகம் தந்துள்ளனர். இந்த 423 வாக்களிப்பு நிலையங்களிலும் நாளை நடைபெறுகின்ற வாக்களிப்பு தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் கொண்டு வருவதற்காக நியூஸ் பெஸ்ட் குழாத்தினர் நாமும் தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் இம்மோடு இணைந்திருங்கள். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக நுவரெலியாவிலிருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். ஹட்டன் பகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பதுளை மாவட்டத்தில் 6,20,486 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பெட்டிகளுடன் அதிகாரிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி குறிப்பிட்டார். நாளை நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்த தருவாயில் பண்டாரவளி பிரதேசத்தில் உள்ள சுமார் 38 வாக்குச்சாவடிகளுக்கு இன்று வாக்குப்பெட்டிகள் கொண்டுவரப்பட்டிருந்தது. விசேட போலீஸ் பாதுகாப்பு படையினரும் கடமையில் ஈடுபட்டிருந்தமை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக பண்டாரவளியிலிருந்து நவராஜ். நாளைய தினம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் தற்சமயம் நிறைவு பெற்றுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வெளிமடை தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய 61 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதையும் நம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்தோடு அவ்வாக்குச்சாவடிகளுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசாரின் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் செய்திகளுக்காக வெளிமடையிலிருந்து ரத்னம் கோகுலன்.